ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சூடானதும் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சு வந்தாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லாவே ஆறட்டுங்க. 2 வாழைப்பழம், 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை தண்ணி, 4 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்சர் ஜாரில் சேர்த்து மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பணியாரக்கல்ல தாங்க செய்ய போறேன். நீங்க வேணும்னா எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கல்லு நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. 1 கப் அளவு மாவுக்கு 1.25 கப்ல இருந்து 1.5 கப் அளவு தண்ணி சரியான அளவா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா நல்ல பொன்னிறமா சிவந்து வந்துடும். இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா சிவந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ளஃபியான சூப்பரா சாஃப்டான ஒரு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.